புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, ஒரு அற்புதமான ஒரு தொழில் காத்திருக்குது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்ல மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிய தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து புதுசா வாங்கியிருக்கிறாங்க. அத நாங்க ஃபிட்டிங் ஒர்க்குக்காக போயிருக்கோம். இது எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் எஸ்பி இன்ஜினியரிங் வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அவங்களால சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு EN31 மெட்டீரியல்ல சூப்பரா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அந்த அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க மூலியமா நம்ம வந்து ஃபிட்டிங் ஒர்க் போறோம். அந்த ஃபிட்டிங் ஒர்க்க பார்க்க தான் நான் உங்கள கூட்டிட்டு போய் காட்ட போறோம். அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எப்படி ஃபிட்டிங் பண்றாங்க, எப்படி எல்லாங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே நாங்க சைட்டுக்கு வந்தாச்சு. இப்ப சைட்ல வந்து அந்த ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நாங்க பார்ட்டிட்ட அந்த அப்சர்வேஷன் கேட்க போறோம். என்னன்னா, அந்த எப்படி அந்த மிஷின் உங்களுக்கு குடுத்தாங்க, எந்த டேட்ல கரெக்ட்டா டைம்ல குடுத்துட்டாங்களா? அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அகிலன் இன்டர்லாக் பிரிக்ஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய கம்பெனி பேரு குடுத்துருக்காங்க. ஸோ இவரு தான் அந்த இன்சார்ஜ். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பார்த்தீங்கன்னா, மகிழன் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் பிளேயாஸ் பிரிக்ஸ்ல இருந்து பேசுறேன். எந்த ஊருங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் வட்டம், மாயனூருங்கிற ஊர்ல இருக்கு. கரெக்ட்டா மெயின் ரோட்ல இருக்கு. திருச்சி கரூர் மெயின் ரோட்லயே இருக்கு. ஸோ இவங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏரியாவா இருக்கு. பார்த்தீங்கன்னா, 3 கோடியே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்ல ஒரு சேல்ஸும் ஆகும். ஸோ இப்ப நீங்க சொல்லலாம். நீங்க ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நாங்க மிஷின் எடுத்தாச்சு. எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் எஸ்பி இன்ஜினியரிங் வந்து மிஷின் எடுத்தோம். ஃபிட்டிங் ஒர்க்காக நேத்து கூப்பிட்டு இன்னைக்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலா இப்பதான் எங்களுக்கு பவர் சப்ளை கிடைச்சிச்சு. நேத்து கூப்பிட்டு இன்னைக்கே வந்துட்டாங்க. வந்து ஃபிட்டிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரன் பண்ணி பார்க்க போறோம். சரி எத்தன நாளைக்கு முன்னாடி நீங்க இத புக் பண்ணீங்க? அதாவது ஆர்டர் பண்ணீங்க? ஆக்சுவலா நாங்க மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ஆச்சு. மிஷின்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பவருக்கு அப்ளை பண்ணோம். அதில் ஒரு 20 டேஸ் எங்களுக்கு டிலே ஆயிடுச்சு. முந்தா நேத்து தான் பவர் சப்ளை கிடைச்சிச்சு. சரி ஓகே. நீங்க குறிப்பிட்ட டைம்ல அந்த எஸ்பி இன்ஜினியரிங் உங்களுக்கு கரெக்ட்டா சப்ளை பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்காங்க. நம்ம சொன்னோம்னா ஒரு 2, 3 டேஸ்லயே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஒர்க் பண்ணி நமக்கு ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் பண்ணி குடுக்குற மாரி எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. நான் ஒரு 2, 3 டைம் எஸ்பி இன்ஜினியரிங்க்கு வந்திருக்கேன். போறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேன் மிக்சர், மோல்டு, பவர் பேக் எல்லாமே ரெடியா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயம் மட்டும் அப்போதைக்கு ஃபினிஷிங்ல பெயிண்டிங் டச்சப் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பண்ணி குடுத்துறாங்க. ஒரு 2, 3 டேஸ்லயே கிடைச்சிருது எல்லாம். சரி ஓகே. இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு. நம்ம வந்து இப்ப மெட்டீரியல் ரெடியா இருக்குங்களா? மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு. மெட்டீரியல் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஓட்டி காட்டுற மாரி ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது நம்ம வந்து அவருக்கு சொல்லி தரப்போறோம். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம கட்டிடலாம். 5 நிமிஷம் கூட சொல்லலாம். இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுவா இந்த ஃபர்ஸ்ட் வந்து வால்வ் பொசிஷன் நம்ம மாத்திக்கலாம். இது வால்வ் பொசிஷன் பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து அந்த மெயினில் கொண்டு வந்து இந்த வால்வ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், அதாவது கீழே அது ஸ்க்ரீன் இருக்கு. அப் அண்ட் டவுன் இந்த வால்வ் புரியுதா? இது வந்து அன்டில் பேக் டவுன் வந்து க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் இது ஓப்பன். இப்போ நம்ம கீழே ஏற்றுன்னு பார்த்தோமா அவ்வளோ தான் நேரத்தை செய்கிற பண்ணு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கலாம். ஒன்லி வேலை மேய்க்கணும். Como deve para que não ligue era coach. Eu tô ali por mim. Eu vou lá abrir o Google. Only door walk. Only door post. Just door 5 minutes da. Door open door just for wrestling regular for ngalai. அது மண்ணு போட்டு எடுத்து அவரை தந்தை ட்ரெஸ் கூலி பார்க்கலாம். ಈಗ ಮಣ್ಣು ಮತ್ತೆ ಸಿಲಿಂಡರ್ அந்த ஹைட்ரோ கசி வந்து கீழே இருக்கும். ஃபுல்லாக சிலிண்டரோட மூவிங்கும் கீழே இருக்கும். என்னோட காரை கீழே ஃபுல்லாக இறக்கணும். இது எப்பயுமே பாதியாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கீழே இறங்கிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலவை உள்ளே போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த டோர் க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். உங்களுக்கு கலவை ரெடி ஆகிட்டு இருக்கு, மிக்சிங் ஆகிட்டு இருக்கு. மிக்சிங் ஆனதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் அவுட் வைப்போம். உங்களுக்கு ஆப்ரேட்டிங்லாம் பரவாயில்லைங்களா? கரெக்டாக முடிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த லிவர் தான். இப்போ டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது. கல்லுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கறது, ரிலீஸ் பண்ணுறது. ரெண்டு ப்ராசஸ் தான். மேனுவல் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. கல் ப்ரொடக்ஷனும் டக்கு டக்குன்னு வருது. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டக்குன்னு போட டக்கு டக்குன்னு வந்து. ஓகே சார். அதான் இதுக்கிட்ட வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, ட்ரைனிங் அவசியம் இல்லை. சாதாரண ஒரு ஆளே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பாருங்க, அவங்க இங்கே வேலை செய்யறவங்க அவங்களே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் அவங்க சொல்லிக் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சுலபமான வேலை. இது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை.
ஓகே. ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சுச்சு. அடுத்தது ஓட்டி காட்டியும் முடிச்சாச்சு. அடுத்து அவங்க கல்லும் போட்டாச்சு. இப்ப அவங்க கஸ்டமர்ட்ட நம்ம என்ன எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்க போறோம். சார் எப்படி சார் இது உங்களுக்கு வந்து இந்த கல்லு எப்படி ஓட்ட முடிஞ்சதுன்னா கரெக்ட் டைம்ல உங்களுக்கு கல்லு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுதா? மிக்சர்லாம் கரெக்ட்டா இருக்குங்களா? ஆப்ரேட்டிங்லாம் கரெக்ட்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க இப்போ. பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. பார்த்தீங்கன்னா, எது எது எந்தெந்த அளவு போடணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. அத நாங்க அப்படியே கரெக்ட்டா போட்டுருக்கோம். என்ன தண்ணி, என்ன பதத்தில போடணும், எவ்வளோ சிமெண்ட் போடணும் எல்லாமே கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. சரி இப்ப 2, 3 லோடு நாங்க கரெக்ட்டா அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களே 5 நிமிஷத்துல கத்துக்கிட்டு, இப்ப நாங்களே கரெக்ட்டான பதத்தில இதுக்கு வந்து ட்ரெய்னிங் படிப்புலாம் ஏதாவது தேவையில்ல. எதுவுமே தேவைப்படாது. அதான் அவங்க கூட ஆஃபர் பண்ணலாம் இல்லைங்களா? ஒர்க்க கா இதுதான் படிக்கவே நீ. யாருமே அப்ப எங்க கூட பெருசா யாருமே கத்துக்கல. அப்பயுமே இப்ப தலைக்கு 5, 5 கல்லு இப்ப அடிச்சு காட்டுனாங்க. ஒரு கல்லு சொல்லிக் குடுத்தா அடுத்த கல்லு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுக்கிறாங்க. படிச்சவங்க தான் செய்யணுன்ற எந்த அவசியமே கிடையாது. போக, போக உங்களுக்கு புரொடக்ஷன் வந்து அதிகமா கிடைக்கும். இவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க ட்ரெய்னிங்குக்குள்ள போறாங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ட்ரெய்னிங் வந்து இந்த கல்லு வந்து புரொடக்ஷன் அதிகமா பார்க்கலாம். இந்த கஸ்டமருக்கு ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க கல்லு நீங்க ரெடி பண்ணிட்டே இருக்கலாம். சரி சார் அந்த லோன் ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு இந்த இன்டர்லாக் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்த உடனே, டிசைன் எங்கெங்க இருக்கு, யார் யார் பண்றாங்கங்க விவரம்லாம் வந்து சேகரிச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்துல நல்ல விதமா பண்றாங்க. சேலத்துல இப்ப நாங்க வந்து மாயனூர்ல இருக்கோம். இங்கேருந்து பக்கம் பார்த்தீங்கன்னா, சேலத்துல பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சேலம் எஸ்பி இன்ஜினியரிங். எஸ்பி இன்ஜினியரிங். ஒரு 2, 3 பேர் விசாரிச்சோம். அதுக்கப்புறம் பக்கத்துல யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அவங்ககிட்ட விசாரிச்சப்ப, எஸ்பி இன்ஜினியரிங் நல்லாருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் போய் பேசி பார்த்தோம். என்னென்ன பட்ஜெட் என்ன ஆகும்னு சொன்னாங்க. அந்த அமௌண்ட் எப்படி பேங்க் மூலியமா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க லோனாவே எப்படின்ற மாரி சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க சொல்லிக் குடுத்த விதத்துல நாங்க போய் மாவட்ட தொழில் மையத்த வந்து அப்ரோச் பண்ணோம். அவங்ககிட்ட எங்களோட டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுனோம். காட்டுனதுக்கப்புறம் இந்த மாரி நீங்க பண்ணா பேங்க்ல போய் எப்படி லோன் வாங்கணும் அப்படிங்கிற எல்லாமே அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. அது மூலியமா லோன் வாங்கி இப்ப அங்க மிஷின் வாங்கி எல்லாமே முடிச்சாச்சு. எரெக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப கல்லு அடிச்சு காட்டியாச்சு. ஓகே. இவர் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ குடுத்துருக்காரு. எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கு இருந்துருக்காரு. இந்த தொழில தொடங்குறதுக்கான முன்னுதாரணமா ஒரு இளைஞரா இருக்கிறாரு. இவரு வயசு எவ்வளவு சார்? எனக்கு 29 தான். 29 வயசுல இவ்வளோ துடிப்பு மிக்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் மாரி நீங்க எல்லாருமே ஆகணும்னு இந்த எஸ்பி இன்ஜினியரிங் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த தொழில் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா போகணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. துணிஞ்சு இந்த தொழில் நீங்க இறங்குறதுக்கு ரொம்ப நன்றி. இவங்கலாம் வந்து ரொம்ப நல்லாவே ஆஃபெக்ட் பண்ணாங்க. இந்த தொழில் நல்லா ஒத்துழைப்பு குடுத்தாங்க. இனிமேலும் இந்த தொழில் வளர வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நாங்க கூப்பிட்ட எந்த நேரம் தான் அந்த பையன் கூப்பிட்டானா? கண்டிப்பா நீங்க எந்த டவுட்னாலும் எஸ்பி இன்ஜினியரிங் சார்பு சக்திவேல் வந்து நிர்வாகத்துக்கு தொடர்பு கொள்ளவும். ஓகேங்களா?